அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக கடவுள் நிகழ்த்தக்கூடிய அதிசயம் அப்படின்னு தினமும் நாம் ஒன்று பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். இதில் முக்கியமாக புராணங்கள் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வகையில் இன்னைக்கு குன்றின் மீது இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கலியுகத்திலும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் ஒரு பொருளை சொல்லுவார். இன்ன பொருளை அந்த பெட்டிக்குள்ளே வைக்குமாறு சொல்லுவார். அந்த பொருளானது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் விஷயத்தை நமக்கு அறிவுறுத்தக்கூடியதா, ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது நடக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரும் ஆபத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. இதுக்கு உதாரணமாக ஏற்கனவே அந்த பெட்டியில் நிறைய பொருளை வச்சுருக்காங்க. அந்த பொருளினுடைய தாக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் என்ன, மேலும் இந்த சிவன் மலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, நாம் இதை பற்றியெல்லாம் என்னென்ன நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மாலையை அணிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவை எதிர் சக்தி இவை எல்லாமே நீங்கி போகும். நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும். ஒரு நம்ம கையில் பணங்காசே இருக்குது அப்படின்னா அது தண்ணியாட்டம் எப்படி செலவாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை மாறி நிச்சயமாக நம்மக்கிட்ட ஒரு பண வரவு இருக்கும் அப்படி சொல்லலாம். அப்படி உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எளிமையான முறையில் ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்க முடியும். கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, செம்பால் கோர்க்கப்பட்டது அப்படின்னு அனைத்து வகையிலும் கருங்காலி மாலையை உங்களால் வாங்கிக்க முடியும். நாம் இப்போது சிவன்மலையை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சிவமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை அப்படின்னு சொல்கிறதுனால சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்த போது அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சிவன்மலையில் ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் இருக்குங்க. இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கே முதல் வழிபாடு. முக்கியமாக அறுபடை வீடுகளில் இல்லாத பெரும் சிறப்புகளை கூட நாம் இந்த சிவன்மலையில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் இன்னும் போனதில்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இதோட ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள், இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தருடைய கனவில் அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வர பழைய பொருளே கண்ணாடி பெட்டிக்குள்ளே பக்தர்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். மற்ற திருத்தலங்களை போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்பு. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு நடக்குது. இப்படி இந்த கோவில் பற்றிய நிறைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நீங்கள் இந்த சிவன்மலை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இப்போது தைப்பூசம் வருதுங்க. இந்த தைப்பூசத்தில் சிவன்மலை கோவிலில் ரொம்ப சிறப்பாக தைப்பூச திருவிழா நடக்கும். உங்களால் முடிந்த வரைக்கும் போய் கண்டுகளிங்க. இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எல்லாமே சூரிய பகவானை பார்த்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அணையாத தீபம் ஒன்றும் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும். சிவன்மலையில் இன்றைக்கும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டு இருக்கிறதாகவும் புண்ணியம் செய்தவர்களுடைய கண்களில் மட்டுமே அவ்வப்போது இந்த சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்கிறாங்க. இங்கு தொரட்டி மரம் தல விருட்சமாக அமைக்கப்பட்டிருக்கும். தொரட்டி என்பது ஒரு வகை மரம். இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தல விருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக நம்ம சித்தர்கள் இருக்கக்கூடிய பூமி அப்படின்னு எல்லா இடத்தையுமே சொல்லிட முடியாது. ஆனால் பல மூலிகைகள் இருக்கக்கூடியதாகவும் சித்தர்கள் இன்றைக்கும் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும் இந்த கோவில் அமைந்திருக்கு.
இது வறண்ட நிலப்பகுதியில் பாலைவன பகுதியில் வளரக்கூடிய இந்த துரட்டி மரம் இந்த கோவிலில் தலவிருட்சமாக இருக்குது. முட்கள் நிறைந்த மரமாக இருக்குங்க. இதனுடைய இலைகள்லையும் முட்கள் உண்டு. அதே போல் பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கிற போல் இருக்கும். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொளிங்குன்றம் கொடுங்கநாதர் கோவில், இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் புதுர்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில், அதே போல் கோட்டைக்கரை அம்மன் கோவில் ஆகிய இடங்களில் இந்த துரட்டி மரமே தலவிருட்சமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்ட இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான கோவில்களில் இந்த சிவன்மலை கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த மலைக்கோவிலில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற சுப்பிரமணியர் கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டளை பெட்டி அப்படின்னு, அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை வைக்கப்படும் போதும் இந்த சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நூற்றுக்கணக்கான பொருட்கள் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுருக்காங்க. அப்படி சமீபத்தில் வைக்கப்பட்ட பொருள் தாங்க கடல் நீர். இந்த கடல் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் கலசத்தில் வச்சுருக்காங்க. இந்த கடல் நீரானது வைக்கிறதால இந்த 2025ஆம் ஆண்டு இறுதியில் அக்டோபர் மாதத்தில் தான் வச்சாங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமோ, இயற்கை சீற்றம் நடக்குமோ அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் எதுவும் இல்லை. அதாவது மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சுபமான ஒரு பலன் அப்படின்னு சொன்னாங்க. இதே போல் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏராளமான பொருட்கள் வச்சுருக்காங்க. மஞ்சள் வச்சு பூஜை செய்த போது மஞ்சள் விலை உயர்வு ஏற்பட்டது அப்படின்னும், மிதிவண்டி வச்சு பூஜை செஞ்சுருக்காங்க, அப்போது அதனுடைய உபயோகம் குறைஞ்சி போயிருக்கு. தண்ணீர் வச்சு பூஜை செஞ்ச போது சுனாமி ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். குறிப்பாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா, தைப்பூச தேர் விழா ஆகியவெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே இருக்கும்போது உற்சவ முருகப்பெருமான் அடிவாரத்தில் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். இந்த வகையான அனைத்து சிறப்பு வாய்ந்த தலமாகவும் இந்த பக்தர்களால் போற்றப்படக்கூடிய கோவில் தாங்க இந்த சிவன்மலை கோயில். திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீக்கி திருமண பாக்கியம் பெறவும், புத்திர பாக்கியம் பெறவும், தொழில் வளம் பெறவும், விவசாய வளம் பெறவும், நோய் தீரவும் மற்றும் மனதில் அற்புதமான அதிசய நடன நாடக விசேஷங்கள் உருவாகக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடல் மட்டத்தில் இருந்து 400 அடி உயரத்தில் இருக்கக்கூடியது தாங்க இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு வசதியும் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட இந்த கோவில் ரொம்ப பழமையானது. சிவமும் கந்தமும் வேறல்ல அப்படின்னு உணர்த்தவே இந்த மலை சிவமலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம், இது போல் உத்தரவு, காரண பொருள் அப்படின்னு பல்வேறு சிறப்புகள் பொருந்தியது தான் இந்த சிவமலை புராண சிறப்பும் வரலாறும். இந்த மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து சிதறி விழுந்த ஒரு துண்டே இந்த சிவமலை எனவும், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும் போது அதிலிருந்து உதிர்ந்த ஒரு மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலை என்றும் இந்த மலை போற்றப்படுது. இந்த மலையானது முதல் யுகத்தில் பொன்மலையாகவும், 2ஆம் யுகத்தில் வெள்ளிமலையாகவும், 3வது யுகத்தில் செம்பு மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் ஆனதால் அதன்படி மாறுவதால் காமரூப ஜோதிகிரி அப்படின்னு ஆன்றோர் அழைக்கிறாங்க. இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலை அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு பெயர்களில் இப்படி வழங்கப்படுது இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலைக்கு பின்புறம் 4 கிலோமீட்டர் தொலைவில் பட்டாளியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலம் இருக்குது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவாசலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தோடு இங்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த கோவிலை பற்றி நாம் இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய திருநள்ளாரை போன்று இங்கு தனி சன்னதியை சனி பகவான் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். வெளிப்புறம் கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றப்படக்கூடிய தீபஸ்தம்பம் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியும். இப்படி இந்த சிவமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.